No, okay. How much? 1,000. 10,000. நிறைய டூரிஸ்ட் தான் இங்க வர்றதுக்கு குறைஞ்சிட்டு அப்படிங்க எல்லாம். அதெல்லாம் உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல எங்க பார்த்தாலும் மணி இப்போ கரெக்டா 6 மணி ஆகுதுங்க. நம்ம இன்னைக்கு 6 மணில இருந்து நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் இந்த கோவாவை நைட்ல இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். இதான் நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற சேலஞ்ச். No, okay. How much room? 1,000. 10,000. What bro? Huh? Hindi main malum nahi bro. English. Tamil. How many? 400, 300. Well done. So brother, now Goa. You Goa, UP. UP. Name tell me by I will subscribe. Altaf short video. What? Altaf short video. இதான் பாகா பீச் நைட் வியூ. இதான் ரெஸ்டாரண்ட்ஸுங்க. இது வந்து பகல்ல தான் இங்க ரெஸ்டாரண்ட் உள்ள சாப்பிட வருவாங்க. நைட் ஆயிட்டுனா ரெஸ்டாரண்ட் அப்படியே பீச் ஓரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பீச் ஓரமா டேபிள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே ஆம்பியன்ஸ் செட் பண்ணிடுவாங்க. லைட்டிங்ஸ்லாம் போட்டு. ரைட்டு போட்டி ஃபுல்லா லைட் தான் அந்த பீச் ஃபுல்லா. பீச்ல மக்கள் கூட்டம் மட்டும் இல்ல, மாடுகளுமே நிறைய கூட்டமா இருக்கு. மாடுகளுக்கு நைட் லைட் கடலை பகைக்கே வேற லெவல்ல இருக்கு. இந்த பீச்சில் தாங்க நான் இன்னைக்கு என்னோட ஃபுல் நைட்டுமே ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஃபுல்லாக இந்த நைட் ஃபுல்லாமே நம்ம இந்த பீச்சை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். முடியுமான்னு தெரியல, அதான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். வேற வழி இல்லை. இதுதான் டிட்டோஸ் லைன்ஸோட என்ட்ரே. ஒரு தலைவரோட பேரை தான் இந்த லைன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைவரோட பேரை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணதாங்க பாருங்க. அதான் டிட்டோஸ் லைன் என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ இதுக்குள்ள போய் அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனா அவனா ரொம்ப ஹைப் ஏத்துறாங்க. இங்க அப்படி என்னதான் இருக்குது பார்த்துருவோம். பூரா கிளப்புகள் தான். என்ட்ரன்ஸ் கட்டி தான் உள்ள போகணும். இங்க பைக்கு ஏதோ பார்க்கிங் பண்ணாலுமே அதுக்கு இது உண்டு. அவ்வளோதாங்க. டிட்டோஸ் லைனுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊர்ல உள்ள ஒரு கடை தெரு பஜார் மாதிரி தாங்க. ஆனா இங்க உள்ள பஜார்ல கிளப்பு, பப்பு, ஸ்பா, டேட்டுவா அப்படி இப்படின்னு எக்ஸைட்டா இருக்கும். அவ்வளோதான். பாய். காட்டி கூடணும் ஃப்ரீ போகணும் அது போகணும் உள்ள கூட்டு போயிட்டு சுட்டு அப்படின்னு குடிக்கணும். भाई एक बड़ा पाव कितना? 30. मैं कितना और बड़ा पाव चलिए लो. இது 30 ரூபி தெரியாம வாங்கிட்டோமே. படிக்கிறோமா சார்? நல்லாவும் இல்லை. நம்ம கிட்டே சேஞ்ச் இல்லைன்ட்டு நான் அங்கே சேஞ்ச் கொடுக்கறது. என்னன்னே தெரியல தம்பி. பெண்களை பார்த்தா உதவி கேட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க, கை கால்லாம் படப்படங்குது, மனசு வலிக்குது. டிட்டோஸ் லைன் பெருசா கைப்பற்றினாங்களா அப்படி ஒண்ணுமே இல்லை. இந்த டிட்டோஸ் லைன்ல சும்மா ஒரு தெரு, 2 சைடும் கடைகள் இருக்குது, அவ்வளவுதான். 2 சைடு கடைகள்ல ஸ்பா, மசாஜ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நோ பாய் 2 சைடு கடைகள் இருக்குதா, இந்த மாதிரி நம்மளை கூட்டி ஸ்கேம் பண்றதுக்கு 4-5 பேர் நிக்கிறாங்கள. லடிக்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, போனவன் எதுவுமே உண்மை கிடையாது. இங்க இத போய் தாய்லாந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் லெவலுக்கு பேச வச்சிருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. இங்க வந்து சும்மா அந்தந்த ஏஜென்டோட வந்து நம்ம கிட்ட பேச்ச கொடுப்பாங்க, அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எங்க போனீங்கன்னாலுமே உங்களை ஏமாந்து விட்டுருவாங்க. எனக்கும் போய் ஏமாந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும்னு ஆசைதான். ஆனா இப்போதைக்கு நான் தனியா வந்திருக்கேன், எனக்கு சேஃப்டி இருக்காதுன்னு கொஞ்சம் பயமா இருக்குது. நாளைக்கு வேணா நம்ம பாய் நாளைக்கு வேணா நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எங்கேயாச்சும் சேஃபா வச்சுட்டு நம்ம கோபுரா எடுத்துட்டு வரோம். கோபுரா போனா போகுது, நம்ம எப்படியாச்சும் ஓடி வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு பிளான்ல நாளைக்கு இருந்தா அது பார்ப்போம். பாய்.
நான் எப்பவுமே சொல்லுறாங்க, எங்க டிராவல் பண்ணாலுமே ஆசையை தேடி போகாதீங்க. ஆசையை தேடி போனீங்கன்னா ஸ்கேம்ல மாட்டிக்கிடுவீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்க, அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஆசையை தூண்டாம இந்த ஆசைவத்தை நிறைய பேர் சொல்லி பேசணும். எதையுமே நம்புறாங்க, எல்லாமே ஸ்கேம். இதனால வரைக்கும் ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் ஏகப்பட்ட பேர் இங்க வந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே அவங்க பேசுறத மட்டும் தான் கேட்டுட்டு இங்க அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்க இதெல்லாம் இருக்குன்னே அவங்க கைப்பற்றி விட்டாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க நிறைய யூடியூபர்ஸ் போய் ஏமாந்து அங்க உண்மையான ஸ்கேமா இதெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கோவாங்க. கோவா கண்டிப்பா வைப் பண்ணக்கூடிய இடம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இதுதான் இங்க இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். 99% ஸ்கேம் தான். 1% வேணா எங்கேயாச்சும் வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க. என்ன ஆனா இதை தாய்லாந்து அளவுக்கு கைப்பற்றி வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவர். அப்படி என்ன இங்க இருக்குது, இடம் நல்லா இருக்கு, வைப் இருக்கு, அதெல்லாம் மிச்சம். அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இங்க எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்னா, ஏன்னா நம்ம கிட்ட கேட்டுதாங்க, கேட்டுட்டு நீங்க வந்து பாருங்க அந்த மாதிரி கூட்டு போயிருந்தாங்க. கூட்டு போய் அங்க சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்பா அந்த மாதிரி இருக்கும் அங்க யாருக்குன்னு, அதுல உள்ள சும்மா கேர்ள்ஸ் அவங்க எல்லாம் காட்டிட்டு நம்ம கிட்ட அமௌண்ட்டை வாங்கியிருந்தாங்க. ஓகேவா, நம்ம கிட்ட அமௌண்ட்டை சென்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்டை கொடுத்தாலே எஸ்கேப் ஆயிடுவாரு. நீங்க அந்த கேர்ள்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இது நார்மல் ஸ்பா அந்த மாதிரி சொல்லி இது பண்ணி விட்டுருவாங்க. நீங்க யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், ஸ்கேமா ஏமாந்துருவீங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு இது இருக்கு, உங்களை கூட்டு போயிருந்தாங்க ஏதாச்சும் ஹோட்டல் ரூம்ல அந்த மாதிரி வச்சுட்டு யாருமே வர மாட்டாங்க, நீங்க மட்டும் தனியாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு காசை கட்டிடுவீங்க. அதுக்கடுத்து அந்த ஹோட்டலுக்கான இதையுமே நீங்க தான் கட்டணும். போனோம் வாரணும் ஃபுல்லா ரூம் தான் ஏன் போனுவேன். ஓகே, நான் அவங்ககிட்ட பேச்சை கொடுத்தீங்கன்னா அப்படியே நேக்கா பேச்சை போட்டு நம்ம ஸ்கேம் பண்ணிடுவாங்க. நம்ம கையில போய் கேமராவோட சுத்திட்டு இருக்கனால எவனும் நம்ம கிட்ட வந்து பெருசா ஸ்கேம் பண்ண வர மாட்டேங்க. வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி பயந்து போய் வர மாட்டேங்க. நம்ம அடுத்து நாளைக்கு கண்டிப்பா நான் நேரடியாவே போய் உங்களுக்கு ஏமாந்து காட்டுறேன். காசு கேட்டவன்டா எப்படிலாம் ஏமாத்துவாங்கன்னு நம்ம சாம்பிள் மாதிரி பார்த்துருவோம். ஏமாறேன்னா நமக்கு என்ன புதுசா, இங்கே ஒரு அடி ஏமாந்த வேண்டியதான், அவ்வளவுதானே. இல்ல என்னது இருக்கு. ஆனா நீங்க வந்தீங்கன்னா கோவா நல்ல பிளேஸ் தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், செம வைப்பு தான், உண்மையாக நல்ல வைப்பு. நீங்க பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா பாட்டை கிட்ட போட்டு அவ்வளவுதான் வைப்பு. அதே மாதிரி காசு இருந்துச்சுன்னா நீங்க பப்பு அந்த மாதிரி இதுக்கு போகலாம், வைப்பா இருக்கும். அது எதுவுமே இல்லைனாலுமே நீங்க பீச்ல ஆல்ரெடி அந்த ஒருத்தர் பாட்டெல்லாம் என்னன்னு போட்டுருக்காங்க, அந்த சைட்ல இருந்து அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு சுத்தலாம். யாருக்கும் நம்ம இப்போ எங்க அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க அங்க நிறைய பேர். நம்ம நேரத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நான் பார்த்தேன். பெரும்பாலும் ஸ்கேமர்ஸ் கிட்ட ரொம்பலாம் பேச்சு கொடுக்குறாங்க. ரூம் இருக்கா, ரூம் தான் எடுத்தோடனே ரூம் தான் சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அடுத்துதான் அப்படியே பேச்சு கொடுக்க எல்லாத்தையும் மிதி பேசுவாங்க. நீங்க ரூம்னு சொல்லும் போதே நோ சொல்லிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்க அவங்களுக்கு ஓவரா டைம் கொடுத்தீங்கன்னா அவனை வச்சு வீச ஆரம்பிச்சிருவாங்க. அது இருக்கு இது இருக்குன்றவன. அதனால வேண்டாம். மற்றபடி கோவா ஓகே தான். இந்த இப்போ இடையில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, கோவால அதிக ஸ்கேம் நடக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் தான் இங்க வர்றதுக்கு குறைஞ்சிட்டு அப்படிங்க எல்லாம். அதெல்லாம் உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல எங்க பார்த்தாலும் ஸ்கேம் தான், எல்லாமே ஸ்கேம் தான் கோவா ஃபுல். அதனால நீங்க வந்தீங்கன்னா பார்த்து டிராவல் பண்ணுங்க, அவ்வளவுதான். நம்ம நைட்டு கோவா பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் கோவாவோட நைட் லைஃப், ஃபுல்லா ஸ்கேம் லைஃப். கோவா பீச் நைட் இதான் பாகா பீச். பெரும்பாலும் இங்கதான் வைப் பண்ணக்கூடிய எல்லாமே நடக்குது. கோவா நைட் லைஃப் அவ்வளோதான். நம்ம இப்போ பாகா பீச்சுக்கு வந்துட்டோங்க. இங்கதான் நம்ம உட்காந்துருந்து வைப் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் பேங்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடலாம். என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? நான் அப்படி பீச்ல உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இந்த அழகான பாப்பா பார்த்தேன். அங்க வர எல்லா டைமே அழகா கொண்டு போய் கியூட்டா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமையும் அவகிட்ட இருந்து வாங்குறதாவும் இல்லை, அவனும் போறதாவும் இல்லை. அப்படியே நிறைய இருக்கிற பாருங்க பாப்போம். வாங்குற வரைக்கும் அப்படியே நின்றுகிட்டே இருப்பான்.
நான் எழுதி கிளம்பிடும். செமையா இருக்கு இதுல உட்காந்துட்டு வந்துட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு. வாங்குற வரைக்கும் விடவே மாட்டான். வாங்குற வரைக்கும் அப்படியே வச்சு வாங்க மாட்டேங்காங்க. ஆனா கிடைக்காத மாதிரி எவ்வளோன்னு தெரியல. 10 ரூபா இருக்குமா எவ்வளோ வராம மணி கரெக்டா 10 ஆயிட்டு. ஆனா இன்னுமே எவரோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே விடிய விடிய ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பாப்பா தூங்கவும் போகாம இருக்கிறாரு. ஓகே, how much buy? This is leather, 350. 350. Yeah. This is This is 200. oh 200. Okay, This okay. is 150. 150. This is 150. Oh, okay, okay. Okay, but Here are your man. Here are your. you stay in Goa? Yes, sir. Oh, okay, Here are okay. your man. Sir. Over. Okay, per day, how much salary? I have no salary. Only this month. Wow, how much earnings you? 6. 6,000. Ah, 500. 500. Hey, why? Lying. 18,500. Oh, okay, okay. 1,500. Ah, 500. only 500. Only 500. Oh, this is half season. Season is 9. Okay, you can do it. பைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிட்டு நம்மளால. அங்க பாருங்க பாப்பாவை யாருமே அவகிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் பார்க்குற வச்சுதான் சரி நம்மளாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மகிட்ட கிட்ட கூகுள் பே தான் இருக்குது. கார்ட் கேஷ் கையிலே இல்லை. ஆனால் பாப்பா கிட்ட கார்ட் கேஷ் ஒன்லி. இதை விற்கிற எல்லாத்துக்கிட்டையுமே கார்ட் கேஷ் மட்டும் தான் போசட். பாருங்க ஒருத்தர்கிட்டயா போறா வைத்த மட்டும் வாங்க முடிக்கிறாங்க. அவங்க அம்மா வேற இங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பா தான் பூரா பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வராங்க, கர்நாடகால இருந்து வராங்க. இங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடும். பாதி நேரத்துல பாத்தீங்கன்னா எப்படி குடிக்கிறாங்க நீட்டா. அவ எவ்வளவு கண்ட்ரோலா இருக்காங்கமோ அந்த மாதிரி குடிக்கிறாங்க. நம்ம இருக்கிறத பாருங்க திருப்பி பிளாட் ஆகுறது தான் அவங்களோட வேலையை. இந்த மாதிரிலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிளாட் ஆனா போட்டு போயிருந்தாங்க. பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்க பார்த்துட்டு இருக்கே தான் அவங்களை மோட்டிவேட் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு குடிச்சாலும் நம்மளை பார்த்துக்கிடணும் அப்படிங்காண்டி குடிச்சா போட்டு போயிருங்க. இந்த மாதிரி குடியாரணும் லாஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பாருங்க அவன் கிட்டேயே உட்கார வந்துட்டாங்க. எதுக்குடா ட்ரிப்பு வரீங்க? ட்ரிப்பு வந்தீங்கன்னா ஒன்று செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரிப்பு வரும். அங்கே வந்து குடிச்சிக்கிட்டு ஃப்ளாட் ஆகிட்டு கேட்டால் அது ஒரு ட்ரிப். குடிக்கவே தான் ட்ரிப்பு வரீங்க. அதுக்கு தான் 10 நிமிஷம் குடோன்லேயே இருந்திருக்கலாம். வீட்டிலே ஊர்லேயே குடிச்சிட்டு அங்கேயே சுற்றிக்கலாம் கண்டிதான்ல. எதுக்கு இங்கே டூருன்னு வராங்க? ட்ரிப்பு வந்தால் இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், வைப் பண்ணணும். கரெக்டு தான். ஒரு நார்மலாச்சும் குடிக்க வேண்டியது தானே. இப்படி ஃப்ளாட் ஆகாத மாதிரி குடிச்சிட்டு படுத்துங்கிறதான கேட்டால் ட்ரிப்பான். இளமை பருவன்றதை அனுபவிக்கிறது தானே இருக்கு. ஆண்டவன் எது கொடுத்துருக்கான்? அந்த இளமை பருவத்தை கரெக்டான இதுல அனுபவிக்கிறேன். தப்பான வழியில அனுபவிச்சோம்னா வாழ்க்கை அதுக்கப்புறம் அனுபவிக்க முடியாம போயிடும். உங்க கேங்லயும் எப்படியா இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க. போற இடத்துல ஃபுல்லா ஃபிளாட் ஆயிடுவான். டூருங்கிறதே அவனுக்கு போதலே தொடங்கி போதலே முடிஞ்சிடும். லாஸ்ட் கூட போறவங்க தான் பாவம் இந்த பசங்க. பச்சை குழந்தையோட தான் வந்து இங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்களேன் ஆல்ரெடி டைம் போய் 12 மணி ஆயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. ஸ்கூல் குழந்தைகள் வியாபாரம் பார்க்குறாங்க. நிறைய அக்காங்க பாப்பாங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க. பெரிய குப்பங்கலாம். ஓ சரி. இதே பீச்சில் குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் நம்ம பையாவை பாருங்க. பீச்சில் இருக்க கேனை ஃபுல்லாக இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அவர் பாட்டுக்கு பிறக்கி அவரோட படப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ சேட். இதே கடல்ல லைட் அடிச்சு விளையாட வேண்டிய வயசுல லைட்டு விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் அவங்க வந்து சரி. பெரும் வாழ்க்கையே ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம்.
இந்த ஒரே பீச்ல நடக்க ஒவ்வொரு ஸ்டோரியுமே கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. வெறும் கேமரால மட்டும் இல்லைங்க, ஹார்ட் ஃபுல்லா அரைக்குற ட்ரெஸ்ஸை போட்டு சரக்கை போட்டுட்டு யார் யாரெல்லாமோ கூட இதே பீச்சில் சுத்திட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு மத்தியில தங்களோட வாழ்வாதாரத்துக்காண்டி லைட் சுவித்து பொழைச்சிட்டு இருக்காங்க. ரெக்கை இல்லாத தேவதைங்க வேற லைட்ஸோட கோவா பீச்சில் சுத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மழை தான் அடிச்சது, மொத்த கூட்டமும் காலியாயிடுச்சு. அவ்வளோதான், மழை நின்றுச்சிங்க. எங்கதான் இருந்தாங்க தெரியல, மழை நின்றவொடனே மறுபடியும் வந்தாங்க. நீங்க எல்லாரும் வந்துட்டாங்க. மத்தியில இருக்குது இந்த மாதிரி பீச்சில் போட்டு. அவ்வளோதாங்க, மணி 3 மணி ஆயிட்டு. நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்க பார்த்துட்டு கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லா பையாக்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பாயிண்ட் ஆர் யூ ஓகே அப்படின்னா. பேக்கரி. அதுலயும் இந்த பயாங்க வேற லெவலுங்க. நம்ம யூடியூப்ல விளாக் பண்றோம் அப்படின்னு தான் தெரிஞ்ச உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. இவர் மட்டும் இல்லைங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ல இவரையுமே வேலை பார்க்குற எல்லா பாய்ஸையும் கூட்டு வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு செம வைப்புங்க. சரி, நான் நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோ சொல்லி பார்த்துருக்கேன் நிறைய விளாக்ல, நார்த் இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி தாங்க சேம். அவர் பாட்டுக்கு வந்தாரு, யாரெல்லாம கூப்பிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. New I am joined to this job. How much you earn to month? I don't know. When you work, then come to me. Oh, work. Okay, okay. You need a room. Room, yes, yes. That is no problem. Any hostels available in Goa? No hostel. Outside? How? Your room, which place in Goa? Outside it's Baga side, last Baga side. Oh, okay, okay. We have lighter. No, bye. We have lighter room. Keep it down. Keep it down. Bye. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. மணி கரெக்டா 3 மணி ஆகுது. நிறைய ரெஸ்டாரண்ட் லைட்டை எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். Nobody there. This is moon. This is beach. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும். கரெக்டா 3:30 தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லா கடையும் எடுத்து வச்சிட்டாங்க. எல்லாம் கடையும் போக ஆரம்பிச்சாங்க. என்ன அந்த பாப்பாங்க 3:30 ஆகுது, இன்னுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. வெரி பேட். Nobody there. Party is finished. மனுஷங்களாம் போயிட்டு இப்போ மாடு வந்துருச்சு. அவ்வளோதான். மணி கரெக்டா 5 மணிக்கு டோட்டல் பாகாவும் பீச் போயிருச்சு. இதுலதான் பாகா பீச்சில் தான் நம்ம நிக்கிறோம். ஆனா கடல் உள்வாங்கிட்டு நேற்றுலாம் கடல்ல இந்த இவ்வளவு தூரம் தண்ணி இருந்துச்சு. இதெல்லாம் தண்ணி இருந்த இடங்கள் பாருங்க, அப்படியே கடல் உள்வாங்கி போயிருக்கு. சரி ரைட்டு, சுனாமி வரப்போகுது, ஓட ரெடியா இருக்கட்டான்னு 5-4 இங்க இருக்குது. கரையை பாருங்க இங்க இருக்கு. அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருந்த டிக்டோஸ் லைனும் எம்டி ஆகிட்டு, அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருந்த பாகா பீச்சும் எம்டி ஆகிட்டு. த லாஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் எம்டி. லைஃப் ஆல்சோ ஓகே. டிக்டோஸ் இருந்தாலும் பைக்கர்ஸுமே இருந்தாங்க. மணி கரெக்டாக 6 மணி. விடிய பிறப்பு ஒருத்தரும் கிடையாது. எவ்வளோ இதாக இருந்த பீச்சு. நம்ம சக்ஸஸ் ஆயாச்சு.
நம்ம சேனலோட பேக் ஸ்டோரி நீங்கள் இது நல்லா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் லாக்ஸ்லாம் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க இருக்கும். நம்ம போய் ஒரு டீ கடைக்காரர் பையா நிற்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒரு டீயை வாங்கி குடிக்கும். चाय भाई होम कितना ये साइडिश समोसा? हाँ समोसा कितना? समोसा कितना वन? 20 रुपीज. एक चाय एक समोसा. 40 रुपीज. ओके 50 रुपीज एक्स्ट्रा समोसा. हाँ टोटल 50. ओके एक समोसा like ओके 20 20 40. हाँ अराउंड 10 रुपीज अभी देता तुम्हारा. हाँ एक्स्ट्रा समोसा ओनली. एक एक्स्ट्रा नहीं आएगा. एक समोसा नो. ओके कुछ नहीं. अच्छा लगा. हाँ ओके क्या थैंक यू. चाय कितना भाई साहब? चाय 20 सर. चाय भी 20 है. ₹50 கொடுத்துட்டு ஒரு 2 சமோசா ஒரு டீயை வாங்கியாச்சு. பாய்கிட்ட சில்லற இல்லை 10 ரூபா, அதனால சமோசா தண்டாரு. அதான் வச்சு சாப்பிட்டுட்டு வா. சுட சுட போட்டுருக்கா, நல்லா இருக்கு.